ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.1ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம தேர்ட் சப் டிவிஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, how many two digit numbers can be formed using 1 2 3 4 5 without a repetition of digits. சோ இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணி நீங்க எத்தனை 2 டிஜிட் நம்பர் வந்து உங்களால ஃபார்ம் பண்ண முடியும். இங்க என்ன அப்படின்னா வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ சேம் நம்பர்ஸ் வந்து நீங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி ஃபார்ம் பண்ணும்போது காட் இட். சோ இந்த क्वेश्चन வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. சோ இந்த क्वेश्चन எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க? பெர்முடேஷன் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ பெர்முடேஷனுக்கு என்ன ஃபார்முலா? சோ பெர்முடேஷனுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. P of n, r that is equal to n factorial divided by n minus r factorial. சரிங்களா? சோ இங்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை கொடுத்திருக்காங்க? நமக்கு 5. சரிங்களா? நமக்கு இங்க nங்கிறது வந்து என்ன அப்படின்னா 5 நம்பர்ஸ் 1 2 3 4 5 1 2 3 4 5 டோட்டலா எத்தனை கவுண்ட் இருக்கு பாருங்க. 5 கவுண்ட் இருக்கு. அப்ப nங்கிறது 5. சோ அடுத்தது r அப்படிங்கிறது 2 டிஜிட் நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது. சரிங்களா? r is equal to 2 digits 2 digit number. சோ அப்போ 5, 2 that is equal to என்ன வரும் நமக்கு? இந்த क्वेश्चनல அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5 factorial divided by 5 minus 2 factorial. சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணா 5 factorial வந்து நம்ம 5ல இருந்து 5 4 3 2 1 அப்படின்னு நம்ம இது எழுதிக்கலாம் மல்டிபிள்ல. சோ 5 minus 2 னா 3 factorial. அப்ப 3 into 2 into 1. சரிங்களா? சோ இதை கேன்சல் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இந்த क्वेश्चनக்கு. சோ அப்ப 5 into 4 என்ன? 20. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 20. சரிங்களா? சோ அப்போ P of 5, 2 that is equal to 20. அப்ப டோட்டலா நம்மளால எத்தனை நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்? எத்தனை 2 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா 22 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? சோ இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு, ஆல்டர்னேட் மெத்தட். எப்படி சால்வ் பண்ணலாம்? டைரக்டாவும் நீங்க சால்வ் பண்ணலாம். உங்களோட டார்கெட் என்ன? 2 டிஜிட் நம்பர். சரிங்களா? சோ உங்களோட டார்கெட் வந்து 2 டிஜிட் நம்பர். சோ இப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த போர்ஷன்ல நீங்க எத்தனை நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம்? 1 2 3 4 5. அப்போ 5 நம்பர்ஸ்ல எந்த நம்பர் வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்போ 5 சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ஆனா ரிப்பீட்டேஷன் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் வந்து 1 வந்து இங்க பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரிமைனிங் 4 நம்பர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த 10th டிஜிட்ல வந்து நம்ம 4 சான்சஸ் வந்து நமக்கு இருக்கு. யூனிட் டிஜிட்ல வந்து 5 சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 into 5 என்ன? 20. சரிங்களா? சோ அப்ப 20 நம்பர்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். 2 டிஜிட் நம்பர்ஸ் வந்து 20 நம்பர்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? 20 நம்பர்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க டைரக்டாவும் சால்வ் பண்ணலாம், டைரக்டாவும் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். கிளியரா இருக்கா? ஓகே, எஸ். சோ இந்த ரெண்டு அப்ரோச்ல எந்த அப்ரோச் உங்களுக்கு ஈஸியா இருந்தது அப்படிங்கறத அப்டேட் பண்ணுங்க. அண்ட் இந்த क्वेश्चन எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷன் வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चनல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.